بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான பருவத்தில் உள்ள அனைவரும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறோம். மனித வாழ்க்கையில் துவக்கத்தில் குழந்தை பருவம், ஒண்ணுமே தெரியாத பருவம், முடிவில் முதுமை பருவம், தெரிந்தாலும் செயல்பட முடியாத பருவம், ரெண்டுக்கும் இடையில இளமை பருவம், இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையான ஒரு பருவம். சிந்தனையும் செயல்திறனும் இணைந்து ஓடி வருகிற ஒரு பருவம். மனித வாழ்க்கையின் பல்வேறு மாற்றங்கள், புரட்சிகள், உலகத்தினுடைய முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் உலகத்திற்கு வழங்கி இருக்கிற பருவம் இந்த பருவம். இந்த பருவம் குறித்த புரிதல் நம்மில் பலருக்கு இல்லாத காரணத்தினால் இந்த பருவத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் பயன்படுத்த தவறி கொண்டிருக்கிறோம். நீங்க நமக்கு இடையில பாத்தீங்கன்னா பல பேர் இந்த நேரத்தை, காலத்தை பெரும்பாலும் கேளிக்கைகள்ல தான் நேரம், இளைஞர்களுடைய நேரம் கழிவதை பார்க்கிறோம். ஃபேஸ்புக்கில் அதிக நேரம் கழிகிறது, வாட்ஸ்அப்ல கழிகிறது. அப்படி அதுல அவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன ஆனாங்கன்னு பாருங்க, எல்லாம் வீணா தான் போயிருக்கும். ஒரு பிரயோஜனத்துக்கும் அது பெரிய ஒரு 10% பிரயோஜனம் சொல்லலாம். ஒரு 90% நீ என்ன சாப்பிட்ட, என்ன ட்ரெஸ்ஸா போட்ட, அவன் என்ன பண்ணனா, இவன் என்ன பண்ணனா, ஊர் உலகத்துல உள்ள நியூஸ் எல்லாம் அப்டேட்டா வச்சிருப்போம் பாரு. அப்படின்னா என்ன, அதனால என்னன்னு கேட்டு பாருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அப்படின்னு தொலைக்காட்சியில போய் செய்தி வாசிக்க வேண்டியதான். அதுக்கு தான் பயன்படும். அந்த லெவல்ல உள்ளவர்களாகத்தான் நம்முடைய நேரங்களை பெரும்பாலும் கழிக்கிறோம். இல்லைன்னு சொன்னா ஏதாவது கடலை போடுறது, எங்கிட்டாவது ஏதாவது மாட்டுச்சுன்னா மீனை போட்டு, புழுவை போட்டு, தூண்டில போட்டு அப்படியே மணிக்கணக்கில் உட்கார்ந்து சாட்டிங்கிற பேர்ல நான் அவங்கள்ட்ட சாட் பண்றேன். அதுல சில பேர் இருக்கிறாங்க, ஆன்மீக ரீதியாக நாங்க தாவா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிமா. என்னப்பா மணிக்கணக்கில் ஓடிச்சு அப்படின்னா, அது பிள்ளைக்கு தோத்து சொன்ன பாய், அது தௌஹீதை பத்தி எனக்கு நிறைய டவுட் கேட்டுச்சு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்த பாய் அப்படின்னு சும்மா கதை இருக்கலாம். அதுல எத்தனை பேர்ட்ட அவரு மத்த வெளியில தௌஹீதை சொல்லியிருப்பாருன்னு கேட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள ஒருத்தர் தர்காவாதியா இருப்பாரு, அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பாரு, இஸ்லாம் குறித்த அறிவே இல்லாத பல பேர் நம்முடைய நண்பர்களா இருப்பாங்க. அவன்கிட்ட அல்லாஹ் ரசூல் வாயே திறந்திருக்க மாட்டான். ஆனா யாரோ ஒரு பிள்ளை என்னன்னே தெரியாது, அந்த பேஸ்புக்ல அந்த படத்தை ஏதாவது ஸ்டைலா போட்டு விட்டுருச்சுன்னு வச்சுக்குமோ, அதையும் நம்பிக்கிட்டு, அதான் பெரிய விஷயம். அதுல இருக்கிறது உண்மை நம்புறான் பத்திலா, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான். அவனும் உட்கார்ந்து கடலை போட்டு கடைசியில 6 மாசத்துக்கு பிறகு பார்த்தா உண்மை வெளியில வரும்போது தான் தெரியும், ஆக இவன்டையா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கடலை போட்டோம், இந்த முசீபத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படிதான் நேரம் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அது தவிர்க்க 100% தவிர்க்க சொன்னா தவிர்க்க இயலாது. 100% பெர்ஃபெக்டா அதுல இருந்து ஒருத்தர் வெளியில வந்துட முடியுமா? அந்த சிந்தனைகளே இல்லாமல் இருந்துட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது சும்மா மேடைக்கு வேணா சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க, ஆதமுடைய மகன் மீது விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டு விட்டது. கத்தா அல்லாஹு அல ஜினா, விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டுருச்சு ஏதோ ஒரு வகையில. அது 100% பாலியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது பார்வை ரீதியான பாலியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது செவிப்புலன் வழியான பாலியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது தொடுதல் வழியான பாலியல் குற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அதுல டச் பண்ணாம மனுஷன் 100% பெர்ஃபெக்டா விலகி வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. முடிந்த வரைக்கும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ளவும்,
முடிந்த வரைக்கும் தன்னை அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர முழுக்க முழுக்க அதில் போய் வீழ்ந்து விடக்கூடாது. அதிலே இன்பம் காண நினைத்தவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய நேரமும் காலமும் அதிலே தொலைந்து கொண்டிருக்கிறது. இதுல தொலைஞ்சதுக்கு பிறகு பின்னாடி நம்ம அதை மீட்டெடுக்க முடியாது. இந்த பருவத்தை நீங்க வீணாக்கிட்டீங்க, கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு அப்ப பேசுவீங்க, நான் அப்பமே அப்படிம்பாரு. அன்னைக்கே சரியா படிச்சிருந்தா, எங்க அத்தா அன்னைக்கே சொன்னாரு, எங்க அண்ணன் அன்னைக்கே படிச்சு சொன்னான். அதெல்லாம் எப்ப தெரியும்? 45 வயசுக்கு பிறகு தெரியும். 55 வயசுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி பேசி பிரயோஜனம் இல்லை தானே. அதுக்கு தான் இந்த மாதிரியான அமர்வுகளை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நிமிடத்தை பயனுள்ளதாக ஆக்குவது எப்படி. நாளை 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 என்று நாளையை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சில பேர், நேற்று 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 என்று நேற்றை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பல பேர். நேற்றையும் நாளையும் விட இன்று என்ன, இப்பொழுது என்ன, இந்த நிமிடம் என்ன. நம்ம கையில் இருக்கிறது இது மட்டும்தான். நாளைக்கு இருக்குமா இருக்காதா சொல்ல முடியாது, உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு நான் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போய்விடலாம், உத்தரவாதமே கிடையாது. நேற்றைக்கு நடந்ததை நினைத்துக் கொண்டே இருப்பதனால் நன்மை விளைந்து விடுமா, அதுவும் கிடையாது. அதனால இப்ப இருக்கிற கரண்ட் நிமிஷத்தை இப்படி பயன்படுத்துறது, அதுக்கு நம்மை தயார்படுத்துவது எப்படி, அதற்கான சிந்தனைகளை இளைஞர் பருவத்திலே விதைப்பதற்காகத்தான் இது போன்ற அமர்வுகளை ஏற்படுத்துகிறோம். இப்பொழுது நாம உங்களை எல்லாம் அழைத்திருப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன? நம்முடைய கைகளில் இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான கொள்கை இருக்கிறது, அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு வாழ்க்கை நெறி இருக்கிறது. இந்த வாழ்க்கை நெறிக்கு இணையாக உலகத்தில் எந்த நெறியும் நீங்கள் காட்ட முடியாது, எப்படிப்பட்ட சித்தாந்தத்தையும் நீங்கள் காட்டவே முடியாது. அற்புதமான தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு உலகத்திற்கான முன்மாதிரியை நாம் கையில் வைத்திருக்கிறோம். இந்த முன்மாதிரியை உலகத்திலே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினார், இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை உலகத்திலே நீங்கள் எடுத்து காட்டினார். உலகத்திற்கு அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. எதை எடுத்தாலும் உலகத்திற்கு நன்மை. அதில் அதை பயன்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்திலேயும் நன்மை அடைவார்கள், நாளை மறுமையிலேயும் நன்மை அடைவார்கள். அவருடைய பொருளாதாரத்திற்கு நன்மை, அவருடைய மானத்திற்கு நன்மை, அவருடைய மரியாதைக்கு நன்மை, அவருடைய பகுத்தறிவுக்கு நன்மை, அவருடைய குடும்பத்திற்கு நன்மை, அவருடைய வியாபாரத்திற்கு நன்மை, அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை, நன்மை நன்மை என்று அதை திறக்கிற அனைத்து பக்கங்களிலேயும் உலகத்திற்கு நன்மைகளை வாரி வழங்குகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம். ஆனால் இந்த செய்தி உலகத்திற்கு சொல்லப்படவில்லை. அதுல பல விஷயங்கள் தப்பு தீமை அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. உலகம் அப்படி அதை எப்படி பார்க்குதுன்னு கேட்டா, இஸ்லாம்ங்கிறத அது ஒரு தீமையான கொள்கையாக, தப்பான கொள்கையாக, இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவன் ஒரு வெறியனாக, ஒரு பயங்கரவாதியாக, அதனால் உலகத்திற்கு கேடு செய்யக்கூடியவனாக உலகம் பார்க்கிறது. ஆனால் உண்மையில இருக்கிறது உலகத்திற்கான தீர்வு, பிரச்சனைகளுக்கான தடுமாறிக்கிட்டு இருக்கிறவன் இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, நிஜமா இதை ஃபாலோ பண்ணுனா அவன் உண்மையிலே தடுமாற்றத்திலிருந்து வெளியில வந்துட முடியும். இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் அற்புதம். அதனுடைய கடவுள் கொள்கையா பகுத்தறிவு பூர்வமானது, அதனுடைய வழிபாடா அறிவிற்கு உகந்து செயல்படுத்துவதற்கு தகுதியானது, அதனுடைய ஆரோக்கியம் குறித்த பார்வையா உலகத்திலே எந்த மனிதனாலும் சிந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா, சேர்க்க முயற்சித்திருக்கிறோமா? பெரும்பாலும் காணவே காணும். ஏன் காணும்? ஏன் செய்யல? எதனால இந்த வேலையை செய்யணுமா இல்லையானா செய்யத்தான் வேணும். பக்கத்துல ஒருத்தர் மஞ்சக்காமால நோயில படுத்து கிடக்கிறாரு, கடுமையா கண்ணெல்லாம் உடம்பெல்லாம் மஞ்சள் பூத்து போய் இருக்குது. அந்த ஊர்ல இவருக்கு என்ன மருத்துவம் பார்க்கணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சவரு. இதுக்கு முன்னாடி பல பேருக்கு அந்த மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு போன ஆட்கள் எல்லாம் 10 நாள்ல ரிலீஃப் ஆகி வெளியில வந்திருக்கிறாங்க. நல்லா தெரியுது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வேலை என்ன. எல்லாரும் தெரியாம தத்தளிக்கும் போது நீங்க சொல்லணுமா இல்லையா? ஏன் போ அந்த வைத்தியம் போ, அழகா மருந்து கொடுப்பாரு, 10 நாள்ல கியூர் ஆயிரும். எத்தனை பேர் கியூர் பண்ணி நான் பார்த்திருக்கிறேன், சொல்லணுமா இல்லையா? அந்த வேலை தான் இந்த இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் அதற்கு நிகரானது. இதை செய்கிற நாம் அதை செய்யவில்லை. பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இது மாதிரி மருத்துவத்துக்கு உதவி கேட்டால் உதவி செய்கிற நாம், படிப்பிற்கு உதவி கேட்டால் உதவி செய்கிற நாம், வேறு ஏதேனும் உலகியல் ரீதியான உதவிகளை கேட்டால் உதவிகளை செய்கிற நாம், அவர்களை இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை கையில் வைத்திருக்கிற இஸ்லாம் என்பதை எடுத்து சொல்லி இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இருக்கிறோமா? சொன்னவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க நெஞ்சில கை வச்சு கேளுங்க. நமக்கு இடையில இஸ்லாத்தை கடைபிடிக்காததால் என்னென்ன தீமைகள்லாம் இருக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண கல்லுக்கு முன்னாடி கொண்டு போய் நெத்தியை கொண்டு வைக்கிறாங்கல்ல, அவர்களே செதுக்கிய கல்லு தான் அது. ஆனா கல்லுக்கு பல வியாக்கியானங்கள் கொடுத்துக்குவாங்க. மனுஷனுடைய பகுத்தறி, மனுஷன் என்னமோ உலகத்திலே பெரிய ஜீனியஸ், பெரிய அற்புதமான ஒரு படைப்பு மனுஷன் தான். மனுஷனுக்கு நிகரா ஒண்ணும் கிடையாது.
எவ்வளவுதான் வேற எந்த படைப்பை பார்த்து பிரமிச்சாலும் மனிதன் என்ற படைப்பை போல பிரமிக்க தகுந்த படைப்பு உலகத்துல ஒண்ணு கிடையாது. யானை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, ஆனா மனுஷனோட கம்பேர் பண்ணுனா ஒரு கைத்தடியில யானை இழுத்துட்டு வந்துடுறானே, ஒரு சத்தத்துல யானையை உட்கார வச்சிடறானே, யானை கூட்டத்தை வழி நடத்துறானே, அந்த யானையால் மனுஷனை வழிநடத்த முடியுமா? பலம் நிறைந்தது யானை, ஆனால் யானையை வழிநடத்துகிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது, மனிதனை வழிநடத்துகிற அறிவு யானைக்கு இல்லை. இப்படி எதை வேணாலும் எடுத்துங்க, எல்லாத்தையும் விட மனிதன் தான் ஜீனியஸ், மனிதன் பெரிய அறிவாளி, மனிதன் தான் அற்புதம், மனிதனுக்காகத்தான் எல்லாம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், பூமியில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காகவே அவன் படைத்திருக்கான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலான அற்புதமானவன் மனிதன். மனிதனுக்கு கீழே தான் அனைத்தும், உலகத்திலே இருக்கிற அனைத்தும் என்கிற பொழுது இந்த மனிதன் அவனால் படைக்கப்பட்டது, அவனை விட மட்டமான ஒன்றை அவனே செதுக்கி வைத்துக் கொண்டு அதனுடைய கால்களில் போய் விழுந்து தலையை கொண்டு போய் நெற்றியை கொண்டு போய் வைத்து, கடவுளே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கல்லை நோக்கி கையேந்தி அழுது பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் பாடம் நடத்தினோமா? இது கல் என்பதை சொல்லிக் கொடுத்தோமா? சொல்லிக் கொடுக்கிற கடமை எனக்கு இருக்கா இல்லையா? மஞ்ச காமாலையில் விழுந்து கிடக்கிறவனுக்கு மஞ்ச காமாலைக்கு மருந்து சொல்ற கடமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு மனுஷன் இருக்கிற பிழை மதிக்க முடியாதது அறிவு தானே. மானமும் மரியாதை இந்த அறிவுக்கு நிகரா ஒண்ணு இருக்குதா? இன்னும் சிந்திச்சு பாருங்க, எல்லாத்தையும் விட மனுஷன் பெருசு, மனுஷன் பெருசுங்கிறமே ஏன்? மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சிந்திக்கிற அறிவு இருக்கு, அதனால தானே பெருசு. வேற என்ன காரணம்? மனுஷன் அப்பா கரலக்கட்டையை தூக்குனாம்னா அப்படியா மனுஷன் பெருசு? அப்படி பார்த்தா பல பேருக்கு கரலக்கட்டையை தூக்க முடியாத, அவர் தம்பல் தூக்கி அடிச்சு அப்படி சொல்ற ஏத்தி வச்சிருப்பாரு பாரு, அதனாலயா? அவர் படுத்துக்கிட்டு தூக்குனாருன்னு வச்சு அப்படி செஸ்ட தூக்கி நிப்பாட்டி வச்சிருப்பாரு, அதுக்கா? எதுக்கு? அவர் மூக்க பாரியா இவ்வளவு நீளமா இருக்கு, கத்தி மூக்கு, அதுக்கா? கால் அழகுக்கா, கை அழகுக்கா, உடல் திறனுக்கா, ஹேர் ஸ்டைலுக்கா, பேச்சுடைய திறமைக்கா? எதனால் மனிதன் சிறந்தவன்? மனிதனுடைய குரலாலா? இதை விட அழகான குரல் எத்தனையோ உயிரினங்களுக்கு இருக்கிறது. மனிதனுடைய பலத்தாலா? இதை விட சிறந்த பலமுடைய படைப்புகள் 1000 இருக்கிறது. மனிதனுடைய உழைக்கும் திறனாலா? அப்படி பார்த்தா மிஷின் எல்லாம் மனுஷனை விட சூப்பரா வேலை செய்யுது. 24 hours ரெஸ்டே விடாம வேலை செய்து இவன் 2 hours மேல ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. குடுக்கலாட்டி டிமிக்கி கொடுத்துறான். பள்ளிக்கூடத்தில் உட்காரவே வச்சிருந்தா கூட வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார், நீ நடத்திக்கிட்டே நான் தூங்கிக்கிட்டே இருக்க. தூங்குறமா இல்லையா? ஏன் ரெஸ்ட் எடுக்காம ரெஸ்டே கொடுக்காம பாடம் நடத்தினா நடத்திட்டு போ, சும்மா உட்கார்ந்துருக்க வேலை. இன்னும் சொல்ல போனா வேலைன்னா சொல்ல முடியும், உட்கார்ந்து கேட்கறது வேலை இல்லை தானே. சும்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணுமே, கேட்டுக்கிட்டே இருப்பேன், அப்படியாவது இருக்காங்க தானே. கேட்க கூட மாட்டோம், உட்கார்ந்துருப்பாங்க. பிசிக்கலா பாடி எங்க இருக்கும், மென்டலா எங்கேயோ எடுத்து வச்சுட்டு நீ பேசிட்டு போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் முக்கியமான ஒரு மேட்டரை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூட நம்மிடத்துல தகுதி இல்லை, திறமை இல்லை. இதை விட அற்புதமா கேமரா அந்த வேலையை செய்யும். எல்லாரும் பேசணும்ல, பேசுறது பூரா சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்க, இது சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேட்டா பாய் ஒரு நிறைய வசனங்கள்லாம் சொன்னாரு. என்ன வசனப்பா சொன்னார்? பாய் நிறைய சொன்னாரு பாய், நிறைய குரான்ல 4 பாயிண்ட் சொல்லுவோம், ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவோம், ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவோம், அவ்வளவுதானே. அதை தாண்டி சொன்னா அவரே திரும்ப சொன்னா கூட சொல்லுவாரா? அவரே 1 மணி நேரம் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, சொல்ல முடியாது. என்னையும் நான் பேசுறது திரும்ப என்ன சொல்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் தானே பேசியிருப்பார், 10 நிமிஷம் தான் ஆயிருக்குது, திரும்ப சொல்ல சொன்னா முடிய மாட்டேங்குது. ஆனா முன்னாடி நீங்க கேமரா 1 இன்ச்சு விடல, நான் கையை எப்படி ஆட்டுனா அதே மாதிரி ஆட்டு, நான் கண்ணை எப்படி தூக்கணும் அதே மாதிரி தூக்குது, நான் பேசும்போது எப்படி முறைச்சு அதே மாதிரி முறைக்குது, நான் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறேன் அதே பயன்படுத்துது. ஒண்ணு விடலையே, என் கையை விடல, காலை விடல, கண்ணை விடல, மூக்க விடல, சொல்ல விடல, நான் மூச்சை இழுத்து விட்டேன் அதை கூட அது விடல, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. அந்த வகையில் ஒப்பிட்டால் மனிதன் சிறிது, கேமரா பெரிது. பார்வையால் நம்மை விட சிறந்த பார்வை படைத்த விலங்குகள் இருக்கிறது, பல கிலோமீட்டர்களுக்கு பார்க்கிற ஆற்றல் படைத்த விலங்குகள் இருக்கிறது. மனுஷனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியல. அப்ப எதனால் பெரிது மனிதன்? அறிவால் பெரிது, பகுத்து உணர்கிற சிந்தனையால் பெரிது. அதற்கு நிகரான ஆற்றலோ அறிவோ உலகத்தில் வேறு எதற்கும் வழங்கப்படவில்லை, அதனால் தானே பெரிது. அப்படிப்பட்ட பகுத்தறிவை இங்கே இழக்கிறானா இல்லையா? எதை எடுத்தாலும் அறிவை கொண்டு சிந்திக்கணும், அறிவா செயல்படணும், அப்பதான் மனுஷன், அப்பதான் மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை. அறிவை விட்டத்தனமா செயல்பட்டா அவன் மனித தன்மை இழக்கிறான். அதனால தானே அறிவு இருக்கான்னு கேட்டவனுக்கு கோவம் வருது. அதே போய் ஹோட்டல்ல போய் மூளை இருக்கான்னு கேட்டா இருக்குது, எத்தனை வேணும்னு கேட்டுறாரு, அவரு கொண்டு வந்து வச்சிடறாரு, பரிமாறுறாரு, நம்ம மிளகு போட்டு நல்ல காரமா இருக்கு, சூப்பரா சமைச்சிருக்கிறாரு அப்படின்னு திருட்டு வந்துடுறோம். சாதாரண பேசி உனக்கு மூளை இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, ஏன் கோவம் வருது?
இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இருந்தா என்ன, இல்லாட்டி உடக்கல போலான்னு போக வேண்டியதானே? ஏன் கோபம் வருது? அதுதான் நான், என் அறிவு தான் நான். அறிவு இருக்கிறா நீ மனுஷனான்னு கேட்கிற கேள்விக்கு சமானம் அது. அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை ஒரு கல்லை படைத்து வைத்து உருவாக்கி வைத்து கல்லுக்கு முன்னால் கொண்டு தலையை வைக்கிறான் என்றால் அவன் தலையை வைக்கவில்லை, அறிவை இழக்கிறான். அங்கே சிந்திக்க மறைக்கிறான், அங்கே பகுத்தறிவை தொலைக்கிறான். அங்கே என்னடா மனுஷன் அறிவை இழந்துட்டியடா, கல்லுக்கு முன்னாடி கொண்டு போய் உன் நெத்தியை வைக்கிறிய, பானை நடத்தணுமா இல்லையா? நடத்தணுமா? எத்தனை பேருக்கு நடத்தினோம்? உங்களுடைய சக நண்பர்களுக்கு எத்தனை பேருக்கு மத்தியில் நீங்கள் அதை விவாத பொருளாக்கினீர்கள்? கரடு முரடா சொல்லணும்னு நான் சொல்ல வரல, மென்மையாகவாவது சொன்னோமா? நுட்பமாகவாவது சொன்னோமா? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது சொன்னோமா? எத்தனை பேர் சொன்னோம்? அவர் கூட சேர்ந்து போக வேண்டியது, அவர் கோயில போய் கும்பிட்டு வருவாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம உள்ளலாம் வர மாட்டோம், நம்ம முஸ்லீம் பாய், அதனால உள்ள வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க, வெயிட்டிங். சரி போயிட்டு வந்தாங்க, ஏன்டா போனேன், எதுக்குடா போனேன், என்னடா இருக்குது, எதுல விழுந்த, எதுக்கு முன்னாடி என்ன கேட்ட, யாரு கேட்டு, கேட்கணுமா இல்லையா? கேட்டமா கேட்கல. இப்படி எதை வேணா எடுத்துங்க, கடவுள் கொள்கையிலிருந்து நடைமுறையில் நீங்கள் பார்க்கிற எந்த அம்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை தூக்கி கொடுத்தால் அவர்களால் வாய் திறந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட அற்புத கொள்கை. மனிதனுடைய ஆரோக்கியம் என்று சொன்னால் இஸ்லாம் ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுவதை போல உலகத்திலே வேறு எந்த சித்தாந்தத்திலேயும், இன்றைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்தால் கூட ஆரோக்கியத்திற்கு வழிகாட்ட முடியாது. இஸ்லாம் அப்படி வழிகாட்டுகிறது. சுகாதாரத்துக்கு ஐநா சபையிலிருந்து சில நாட்களை வச்சிருக்கலாம். கை கழுவும் நாள் ஒரு நாள் இருக்கு. ஐநா சபையிலிருந்து அதுக்கு ஒரு பெரிய ஃபண்ட் ஒதுக்கி கையை கழுவ சொல்லணும்பா. ஏன்பா கையை கழுவும்? அதுக்காக வேண்டி உலகம் முழுக்க கருத்தரங்குகள் அந்த தேதியில கையை கழுவுறதுக்குன்னு போட்டு எவனா ஃபண்ட் ஒதுக்குவானா? அவன் சாப்பிட்டா கழுவான்ப்பா, அவன் போனா கழுவான்ப்பா. இப்ப என்ன அதுக்குன்னு மெனக்கிட்டு போய் பாடம் நடத்தணுமா? நம்ம நினைப்போம்ல. ஆனா உலகத்தினுடைய அறிஞர்களும் உலகத்தை நிர்வகிக்கிற தலைவர்களும் கூடியிருக்கிற ஐக்கிய நாடுகளுடைய சபையில ஒரு நாளை ஒதுக்கி இந்த நாளுக்கு பெயர் கை கழுவும் நாள், கை கழுவுவது சிறப்பை சொல்லித்தர வேண்டிய நாள், அதனால் கை கழுவாதனால் ஏற்படுகிற கேடுகளை படித்துக் கொடுக்க வேண்டிய நாள், அதுக்காக வேண்டி இந்த ஃபண்ட் வச்சுக்க, உலகத்தில் கூட்டம் போடு, போஸ்டர் அடி, முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு அப்படின்னு உட்கார்ந்து பெருசா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறானே. எப்போ? 21ஆம் நூற்றாண்டு. ஏன் சொல்றான்? அவன் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு படிச்சு பார்த்துட்டு நோய்களுடைய முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு கையில தான் இருக்குது. கண்ட இடத்துல கையை வைப்பான், கையை வச்சோட மூக்க நோண்டுவான், மூக்க நோண்ட பல்லுக்குள்ள கையை விடுவான், கையில வச்சானா வச்ச இடத்துல கிருமி இருக்கும், கிருமி கையில பிடிக்கும், அது மூக்குக்கு போகும், கண்ணுக்கு போகும், வாய்க்கு போகும், உள்ள டெவலப் ஆகும். நோய்களுடைய துவக்கமாக கைகள் இருக்கிறது. எனவே மனிதர்களுக்கு கை கழுவ கற்றுத் தருவோம் அப்படின்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம அதை பத்தி எல்லாம் சிந்திச்சிருக்க மாட்டோம், அது வேற செய்தி. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுறதுக்கு யோசிக்கிற ஆசாமியா இருக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் பேசிடும் போது சொல்றாரு, இன்னும் கை கழுவாம உட்காந்துட்டிய, நான் நேரத்தையே கழுவி வச்சுட்டேன் பாய். திடீர்னு சாப்பாடு பாடு யாராவது வச்சுட்டாங்கன்னா போய் அது நேரம் வீணாகிட்டு இருக்கும். அதனால முதல்ல கழுவி ப்ரிப்பேரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கை கழுவி வச்சு என்ன லட்சணத்துல இருக்கும் இது? பாருங்கள், இந்த கை கழுவுதலை கற்றுக்கொள்வதற்கு 21 நூற்றாண்டுகள் உலகத்திற்கு தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவனுக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. தினசரி 5 நேரம் இறைவனை தொழுவதற்காக நீ கைகளை கழுவியாக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை இட்டு விடுகிறது. நீங்க மருத்துவரா இருக்க தேவையில்லை, ஐநா சபையுடைய கருத்தரங்கத்தில் பங்கேற்க தேவையில்லை, அதனால் ஏற்படுகிற கேடுகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க தேவையில்லை. முஸ்லீமாக இருந்தால் கை கழுவித்தான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், அந்த ஆரோக்கியத்தின் பயனை அனுபவிப்பீர்கள். இன்னும் நிறைய இருக்குது. ஆனா இன்னும் அவன் சொல்லுவோம், நாம கையை மட்டுமா கழுவுறோம், வாயை கழுவுறோம், மூக்கு கழுவுறோம், தலையை மசேஜ் செய்யறோம், கைகளை முட்டு வரைக்கும் கழுவுறோம், கால்களை கரண்ட வரைக்கும் கழுவுறோம். கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு மூக்கு கழுவும் நாள் ஒரு நாள் வரும். அவங்க டைம் வேணும். இப்பதான் கைக்கே வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கை தானே, மூக்குக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு, வாய்க்கு வர்றதுக்கு டைம் வரும். ஒரு நாளைக்கு 5 தடவை கழுவு, 7 தடவை கழுவு, 10 தடவை கழுவு என்று தூக்கி கொண்டு வருவார்கள். அந்த காலத்தே வாழுகிற மக்கள் அந்த கண்டுபிடிப்பிற்கு பிறகு மூக்குக்குள்ள இவ்வளவு மேட்டு இருக்குதா, அப்ப நான் டெய்லி மூக்கு கழுவணுமே அப்படின்னு மூக்கு கழுவுறதுக்கு நேரம் ஒதுக்குவான். நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை நான் கடைபிடித்தேன், எனக்கு அதுவே போதுமானது. இப்படி ஆரோக்கியத்தினுடைய அனைத்து கூறுகளை என் வாய் கழுவுறது போது கூட இப்ப பாருங்க, நிறைய பஞ்சாயத்துகளுடைய பின்னணியில வாய் இருக்கு. குடும்ப பஞ்சாயத்துல
குடும்ப பஞ்சாயத்து வருது பத்தியா, கணவன் மனைவிக்கு இடையில சிக்கல், சண்டை, விவாகரத்து, என்ன காரணத்துக்கு தான் சண்டைக்கு வர்றானே சொல்ல முடியாது. அப்படி எல்லாம் நிறைய காரணம் வரும். குறிப்பா சாப்பாட்டு விஷயத்துல நிறைய பஞ்சாயத்து வரும். டேஸ்டாவே இல்ல, ஆக்கவே தெரியல, உப்பு இல்ல, புளி இல்ல, நிறைய வருமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால சண்டை போடுறதுக்குரிய காரணம் இல்ல, ஆனா மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த காரணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வாயை நல்ல கழுவு. எப்படி கழுவணுங்கிறது செஞ்சும் காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் கொப்பளிப்பார்கள், வாயை சுத்தம் செய்வார்கள். ஹதீஸ்ல வருகிறது, தனது இரு விரல்களை வாய்க்குள்ள விட்டு ரசூலுல்லாஹ் வாயை சுத்தம் பண்ணும் பொழுது அரபியில் அப்படியே வருகிறது, ஊ ஊ என்று சத்தம் வரும். கையை விட்டா வருமா இல்லையா? அவ விட்டு நாக்க விட்டு தேய்க்கும் பொழுது சத்தம் வரும்ல, கீழே வரைக்கும் இறங்கிச்சுன்னு வச்சுக்குவோம், அது ஒரு வகையான ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ரசூலுல்லாஹ் அப்படி நாக்க சுத்தப்படுத்துவாங்க. நாக்க அழகா ஒருத்தன் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா சாப்பிடுற சாப்பாடெல்லாம் டேஸ்டா தெரியும். பல பேருக்கு சாப்பிடுறதுல டேஸ்ட் தெரியாம போறதுக்கு என்ன காரணம்னா நாக்கு கிளியரா இல்லை. அதுல கண்டது வெளியும் போட்டு 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 அடைச்சு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, சோத்தை போட்டாச்சு, அதுக்கு மேல ரசத்தை ஊத்தி, அதுக்கு மேல சாம்பாரை போட்டாச்சு, அதுக்கு மேல வாழைப்பழத்தை போட்டாச்சு, காஃபியை போட்டாச்சு, டீயை போட்டாச்சு, பண்ணை போட்டாச்சு, கேக்க போட்டாச்சு, பச்சை போட்டாச்சு, இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, லேயர் கூடிக்கிட்டே போகுது. டேஸ்ட் எப்ப தெரியும்? நாக்குல பட்டா தெரியும். நாக்குக்கு மேல 1.5 கிலோமீட்டருக்கு நீ அடைச்சு வச்சிருந்தா எப்படி டேஸ்ட் கண்டுபிடிக்கிறது? அப்ப வாயை கழுவும் போது நாக்கை கிளீன் பண்ணு. நாக்கு சுத்தமான திங்கிறதுடைய டேஸ்ட் தெரியும். டேஸ்ட் தெரிஞ்சா லேசாக்கிற பரவாயில்ல நல்லா செஞ்சிருக்கிறான் அப்படின்ட்டு போயிடுவோம். சாப்பாடு பஞ்சாயத்து தீர்ந்துதா இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகளில் நபிகள் நாயகம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு அந்த மகப்பேறு மருத்துவர், ஒரு பெண்மணி, முஸ்லீம் அல்லாதவர், அவரே அவருடைய வேறொரு நண்பர் சந்திக்கிறார். இந்த சந்திப்பை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், சுத்தம் என்று சொன்னால் முஸ்லீம் பெண்களுக்கு இணையான சுத்தத்தை நான் எங்கள் சமூகத்தில் நான் இதுவரை மருத்துவம் பார்த்த எந்த பெண்களிடத்திலும் பார்த்ததில்லை. மகப்பேறு மருத்துவர்னால என்ன, குறிப்பாக பெண்களுடைய மறைவிடங்கள் குறித்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிகமா அவங்களுடைய பாடமே அதுதான். அதை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, அது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க படிச்சிருப்பாங்க, அதுதான் தொழிலா பண்றாங்க. பொதுவா வெளிப்படையாக பார்த்தால் முஸ்லீம் இருக்கிற பகுதியெல்லாம் சுத்தமான இருக்காதுப்பா, எல்லாம் கச்சடாவா இருக்கும், அப்படி ஒரு பேர் இருக்கு. சில ஊர்களை தவிர பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா சாக்கடா இது மாதிரியாக இருக்கும்னு ஒரு பேர் இருக்கும். ஆனா அவங்க சொல்றாங்க சுத்தத்திலே முஸ்லீம் பெண்களை போல நான் யாரையும் சொல்றது, யாரும் முஸ்லீம் அல்லாதவங்க, முஸ்லீம் பொம்பளைங்களை மாதிரியான சுத்தமா பார்த்ததே இல்லை. என்னிடத்தில் மருத்துவத்திற்கு வருகிற அத்தனை பேருக்கும் நாங்கள் தான், எங்களுடைய நர்சுகள் தான் 99% அல்ல 100% அவர்களுடைய மறைவிடங்களை சுத்தப்படுத்துகிற வேலை எங்களுக்கு தான், நாங்க தான் பண்ணி ஆகணும். ஆனா முஸ்லீம் பொம்பளைங்கள்ல 100ல் 1க்கு சுத்தம் படுத்தினா பெரிய விஷயம் தான். முஸ்லீம் பெண்கள் வந்தா 100ல் 1 ஆளுக்கு நாங்க சுத்தப்படுத்த வேண்டிய தேவை வரலாம், அது கூட அரிது. அந்த அளவிற்கு அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சுத்தமாக இருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத பெண்களை பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட சுத்தத்தை நான் எந்த பெண்ணிடத்திலையும் கண்டதில்லை. இது நான் மற்றவங்களை குறை சொல்றதுக்காண்டி சொல்லல, மற்றவங்க எல்லாம் ரொம்ப மோசம், முஸ்லீம்னா ரொம்ப பெஸ்ட், அதுக்கு நான் சொல்ல வரல. இந்த நிலை ஏன் கிடைத்தது, எப்படி நடந்தது என்று கேட்டால் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், அதனுடைய ரிசல்ட் தானே. அதனால் ஏற்படுகிற நன்மை என்ன, மருத்துவ ரீதியாக ஆரோக்கியம், அவ்வளவு பெரிய ஆரோக்கியம் கிடைக்கிறது, சாதாரண ஆரோக்கியம் இல்லை. அங்கதான் பால்வினை நோய்களுடைய கூடாரம் மறைவிடங்கள் தான், அங்கே தொற்றுகிற கிருமிகள் தான். ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவுன்னு இஸ்லாம் பாடம் சொல்லி தந்துச்சு. நமக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட், வேற யாருக்கும் கிஃப்டே இல்லை. முஸ்லீம் அல்லாத மக்களை பொறுத்தவரை பால்வினை நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். மறை உறுப்பு பகுதியில் ஏற்படுகிற நோய் இருக்கிற அவ்வளவு நோய், ஏன் அவங்களுக்கு ஒண்ணுக்கு இருக்கிறது ஒரு சாதாரண தண்ணி தானே, அவங்க பார்வையில தண்ணி தானே. இன்னும் சொல்ல போனா சில பேர் அதை மருந்தா கூட பார்த்திருக்கிறாங்க. முஸ்லீம்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, முஸ்லீம் இல்லாத மக்கள். டெய்லி காலை இத்தனை வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய்ட்ட போய் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, டெய்லி காலையில எழுந்த உடனே நானே ஒண்ணுக்கு இருந்து நானே குடிச்சுக்கொள்ள. நல்ல வேலை, அந்த வரைக்கும் வர பாராட்டணும், நானே ஒண்ணுக்கு இருந்தாரு.
எவ்வளவு பெரிய அசுத்தம். அதை அசுத்தம் என்று புரிந்து கொள்கிற அறிவு இருந்ததா? அவங்க நினைச்சுக்கிட்டாங்க தண்ணி தானே போகுது, பேசாம அடிச்சு விட்டோமா போனோமா. ஆனா நோய் கிருமிகளுடைய கூடாரம் முதல்ல சிறுநீர் பையில தான் கிருமிகளுடைய மொத்தமும் வந்து சேரு. அதுல தானே டாக்டர் போன உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டெஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்றாரு? திரும்ப திரும்ப காய்ச்சல் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்படியா முதல்ல போய் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க. அதுல எதுவும் சிக்கலையா பிளட் டெஸ்டுக்கு போறாரு, அதுல எதுவும் சிக்கலையா மோஷன் டெஸ்டுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் போறது என்ன? யூரின் தான் போறாரு. ஏன்? முதல்ல அதுலதான் தெரியும் கிருமிகள் அதிகமா இருக்கிறது அங்கதான். இவங்க பார்வையில என்ன, நாட்டம் வந்தா மட்டும்தான். அதெல்லாம் கையில படவா செய்து பட்டாலும் காஞ்சிருத, காஞ்ச பிறகு அதுக்கு என்ன, அவங்களுடைய ஃபீலிங். ஒரு மலத்தை பார்ப்பதை விட சிறுநீரை அதிக அருவருப்பாக பார்க்க வேண்டும். அதுல இருக்கிற கிருமியை விட இதுல கிருமி ஜாஸ்தி. ஆனா அவங்களுக்கு அது கண்ணுக்கு பார்த்தா என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த சிறுநீர் வெளியில வந்து ஒட்டுது, அங்கங்க நிக்குது, அங்கிருந்து கிருமி உருவாகுது, அது அந்த இடத்துல தொற்றுது, கடைசியில் நோய்கள் பெரிய அளவுல உருவாகுது. அந்த நோயெல்லாம் உங்களுக்கு வரல. ஏன் வரல? அந்த செலவுலாம் மிச்சம் தானே. டாக்டர் போய் அதுக்குரிய செலவை நீங்க பார்த்தா, இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் குடும்பங்கள்ல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தையும் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உழைப்பார்கள். கணவன் மனைவி பெரும்பாலும் உழைப்பார்கள், பிள்ளைகளும் உழைப்பார்கள். ஆனா முஸ்லீம் குடும்பத்துல ஒரு தகப்பன் உழைச்சி வீட்டுல இருக்க 5 பேர் 6 பேரை காப்பாற்றுவாங்க. மனைவியை பெரும்பாலும் வேலைக்கு கிளம்ப மாட்டாங்கல்ல. எப்படி முடியுது? இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவரா இருந்தாலும் வீடு வாடகைக்கு எடுத்தா அவரும் வாடகை கொடுக்கணும், இவரும் வாடகை கொடுக்கணும். அவரும் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி இவரும் சாப்பாடு செலவு பண்ணுவோம். அவருக்கும் பருப்பு 80 ரூபா தான், இவருக்கும் பருப்பு 80 ரூபா தான். அவருக்கு அரிசி 50 ரூபா தான், இவருக்கு அரிசி 50 ரூபா தான். இவருக்கு மட்டும் அரபு நாட்டுல இருந்தோ எங்க இருந்தோ வந்து கொட்டிட போறது இல்லை. நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன செலவெல்லாம் இருக்குதோ எல்லா செலவும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் இருக்கு. ஆனா இவருக்கு என்ன, ஒரு ஆள் சம்பாதிச்சு மொத்த குடும்பம் ஓடிடுது. அவங்க 2 பேரும் சம்பாதிச்சாலும் இன்னும் பத்தலைங்கிறாங்க. என்ன காரணம்? இந்த மாதிரி உபரி செலவுகள் எல்லாம் பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு குறைந்து விடுகிறது. அவங்க சாப்பாட்டுக்கு அடிப்படை தேவைகளுக்கு போக மருத்துவத்துக்கு அதிகம் செலவு பண்ணணும். இவங்களுக்கு செலவு கம்மி. ஏன்? ஆரோக்கியத்தை பேணுகிற காரணத்தினால், சுகாதாரத்தை பேணுகிற காரணத்தினால், அதனால் ஏற்படுகிற நோய்களில் இருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். செலவு தானா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும்.